அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். நான் மாட்டினா நீங்களும் மாட்டுவீங்க. மிரட்டலில் அமைச்சர். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க எல்லாரையும் நான் காட்டிக் கொடுப்பேன் அப்படின்னு அமைச்சர் சொன்னது இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும் ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. யார் அந்த அமைச்சர்? நகராட்சி நிர்வாகத்துறையில் பெருமளவுக்கு ஊழல். நேரு, அவங்க பையன், அவங்க தம்பி ரவிச்சந்திரன் எல்லாரையும் வளைத்தது இன்னைக்கு இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வழக்குல நேரு அவர்கள் பெற்ற பணத்துல 7.5% திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு ஈடி கண்டுபிடிச்சிருக்கு. ஏற்கனவே கெஜ்ரிவால் கட்சியை முறைகேடான கட்சி அப்படின்னு முடக்கணும்னு நினைச்ச ஈடி அதே போல இப்ப திமுகவையும் முடக்குமா? திமுக மேலையும் ஒரு கேஸ் போட போகுதாம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா நேரு அவர்கள் விஷயத்துல இந்த விவரங்களை வெளியிட்டதே இன்னொரு அமைச்சர்தானாம். திருச்சியைச் சேர்ந்த வாரிசுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட அந்த அமைச்சர்தான் பல தகவல்களை இன்னைக்கு ஈடிக்கு கொடுத்திருக்கிறாராம். ஈடியும் பரவாயில்ல, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில ஈடி இந்த சோர்ஸ் வச்சே அமைச்சர்களுடைய பல ரூட்ட பிடிச்சிருச்சாம். நல்லா தெரியுதாம் நேரு அவர்களுக்கு தன்னை நெருங்கிட்டாங்கன்னு. அதற்குத்தான் சமாதானம் பேச பையனை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் முகம் கொடுத்து பேசலையாம். தலைமை எடுத்த முடிவு அமித் ஷாட்ட பேசிக்கோங்க, இதுதான் அவங்க சொன்ன தகவல். அமித் ஷாட்ட இதுவரை அப்பாயின்ட்மெண்ட் கேட்டும் அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கல. ஏற்கனவே துரைமுருகன் அவங்க பையனுக்காக சென்னை வந்த அமித்ஷா வெங்கைய நாயுடுவோட வீட்டு திருமணத்துக்கு அமித்ஷா வரும்போது ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கேட்டார். துரைமுருகனுக்கும் அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கல. நேரு தரப்பு பயத்துல இருக்காம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன மாட்டினா தலைமையும் மாட்டும். தலைமை என்னை காப்பாத்தும், ஏன்னா இல்லாட்டினா அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு மிரட்டல் தோணில இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாராம். அதுலயும் குறிப்பா ஒரு 300 கோடிகள் நேரடியாக அங்க போனதுக்கான ஆதாரத்தை ஈடி கண்டுபிடிச்சிருச்சாம். அதனால மாட்டினா மொத்தமா மாட்டுவோம் அப்படிங்கிற பயம் இன்னைக்கு குடும்பத்திடம் வந்துருச்சாம்.